மறுபக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்முடன் உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேசிய தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாடு வர தொடங்கிட்டாங்க. பிரதமர் மோடியும் பலமுறை வந்துட்டு போயிருக்காரு. நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்களும் வந்துட்டு போயிருக்காங்க. தேர்தல் களம் என்பது இப்போது எப்படி இருக்குது? இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது வாக்குப்பதிவுக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தோழர்? நாடு முழுவதும் எல்லா மாநிலங்கள்லேயும் ஏதோ தென்னாடு வடநாடு என்று பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. இந்த கடந்த 10 ஆண்டு காலத்தில் வேலையின்மை, வேலை இல்லாதவர்கள் எண்ணிக்கை என்பது ரொம்ப அதிகமாகிருக்கு. கிட்டத்தட்ட பட்டம் பெற்றவர்களில், பட்டப்படிப்பு முடித்தவர்களில் 45% பேருக்கு வேலை இல்லை. அப்போ வேலையின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக தேர்தலில் எழுந்திருக்கு. ஒன்று. இரண்டாவது, அதுபோல் விலைவாசி உயர்வும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. மூன்றாவதாக, விலைவாசி உயர்வு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகியிருக்கிற இந்த பின்னணியில் போதுமான வருமானம் இல்லாதது, வாழ்வாதாரம் இல்லாதது, அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையாக, தேர்தல் பிரச்சனையாக ஆகியிருக்கு. இதுதான் பல சர்வே சொல்லக்கூடிய உண்மை என்பது இதுதான். அப்போ தேர்தலில் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, போதுமான வருமானம் இல்லாதது, இதால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாஜகவுக்கு எதிர்த்து ஓட்டு போடுவாங்க, பாஜக எதிர்ப்பு வாக்குகளாக மாறிடும் என்ற காரணத்தால் இது எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்று பிரதமர் மோடியும், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும், நட்டாவும் அவங்களுடைய உரைகள் அனைத்தும் இப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கை, விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி திசை திருப்பக்கூடிய அடிப்படையில் பல விஷயங்களை கூட்டங்களில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி பேசுகிற போது 2-3 விஷயம். ஒன்று, பிரதமர் ஏற்கனவே என்ன பேசினார்னா, இந்த தேர்தல் பத்திரம் திட்டம் ஏதோ குறைபாடு இருந்தால் சரி பண்ணியிருக்கலாம், நிராகரிக்க வேண்டியதில்லை. ஆனால் தேர்தல் பத்திர திட்டத்தை எதிர்த்து போராடுபவர்கள் விரைவில் வருந்துவார்கள்னு அப்படி சொன்னால் அந்த ஊழல் திட்டத்தை நியாயப்படுத்துகிறார்னு அர்த்தம். அடுத்து, இப்போ சிதம்பரத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், யாராவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே அமித்ஷாவும் இதே மாதிரி பேசினார். தென்சென்னையில் போட்டியிடக்கூடிய, தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய முன்னாள் பாஜக மாநில தலைவர், முன்னாள் மாநில ஆளுநர், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, அவங்க அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்க. இது ஊழலே இல்லை, தேர்தல் நிதி பத்திரம் ஊழல் ஆகாதுன்னு பேசிட்டாங்க. ஏன் அவங்க தெரியாமல் பேசுகிறாங்களே? தெரிஞ்சுதான் பேசுகிறாங்க. தேர்தல் பத்திரம் ஊழல் ஆகாது, ஊழல் இல்லை என்று திரும்ப ஒரு பொய்யை திரும்ப சொல்வதன் மூலம் அதை உண்மையாக்கிடலான்னு அந்த கோயபிள்ஸ் பாணியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் பத்திரம் மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுத்தது. சொல்லப்போனால் அது சட்டமயமாக்கப்பட்ட ஊழல். அந்த சட்டமயமாக்கப்பட்ட அந்த ஊழலையே சட்டவிரோதம்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. ஏராளமான விவரங்கள் இருக்குது. ஒரு விவரம் சொல்கிறேன். ஒரு 33 கம்பெனிகள் கடந்த 2016-17 துவங்கி 2022-23 5 ஆண்டுகளில் 33 கம்பெனிகள் கிட்டத்தட்ட அவங்களுடைய நஷ்டம் என்பது 1 லட்சம் கோடிக்கு மேலே. 1 லட்சம் கோடிக்கு மேலே நஷ்டம் ஏற்பட்ட அந்த 33 கம்பெனிகள் தேர்தல் பத்திரம் 582 கோடி நிதியாக கொடுத்துருக்குறாங்க. அதில் 75% பாஜகவுக்கு போயிருக்கு. எப்படி சாத்தியம்? 1 லட்சம் கோடி நஷ்டம், 582 கோடி நிதி கொடுத்துருக்காங்கன்னா அந்த பணம் கருப்பு. அந்த பணம் எங்கிருந்து வந்தது? அதுதானே கருப்பு பணம். ஆகவே இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்கக்கூடிய அந்த வேலை இதில் நடந்திருக்கு. ஆகவே நான் சொன்ன குறிப்பாக இந்த 33 கம்பெனிகள் 582 கோடி நிதி கொடுத்துருக்காங்கன்னா அது முழுக்க கருப்பை வெள்ளையாக்கி இருக்கிறாங்க. இதைத்தான்
இந்த திட்டம் உருவாகக்கூடிய காலத்தில் ரிசர்வ் பேங்க் கவர்னரும் தலைமை தேர்தல் ஆணையரும் அன்றைய மோடி அரசாங்கத்திற்கு அவங்க கடிதம் எழுதுகிற போது தயவு செஞ்சு ரிசர்வ் பேங்கை வேண்டிய சட்டத்தையும் திருத்தாதீங்க, தேர்தல் சட்டத்தையும் திருத்தாதீங்க. காரணம், நீங்கள் சொல்லக்கூடிய தேர்தல் நிதி பத்திர திட்டம் என்பது ஒரு புறத்தில் உங்களுக்கு வந்து கருப்பை வெள்ளையாக்குவாங்க, இன்னொன்று வரி ஏய்ப்பு நடக்கும். இது ரெண்டு எப்போ சொன்னாங்க? 2017 சொன்னாங்க. இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே மிகப்பெரிய இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்காலா பிரபாகரன் என்ன சொன்னார்னா, இது வந்து உலக மகா ஊழல்னார், உலகத்திலே பெரிய ஊழல்னார். எப்படி சொன்னார்? அதனுடைய குவாண்டம் பற்றி இல்லை, எவ்வளோன்றது பிரச்சனை இல்லை. இத்தகைய தேர்தல் பத்திர திட்டத்தை உருவாக்கிட்டு அடுத்து வந்து அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை இவங்களை ஏவி விட்டு முதலாளிகள் விரட்டி நிதி வாங்குறாங்கன்னா திட்டம் அதை அமலாக்குவதற்காக 3 மத்திய அரசு அமைப்புகளை பயன்படுத்துது. இது சொல்லுகிறது உலகமாக ஊழல் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னு சொன்னால், எப்படி அமெரிக்காவில் வந்து வாட்டர் கேட் ஸ்கேண்டல் சொன்ன மாதிரி இந்த ஊழல் வந்து மோடி கேட்டுன்னு சொன்னார். யார் சொன்னது? நிதியமைச்சருடைய கணவர் சொன்னார். ஆகவே உலகமாக மிகப்பெரிய ஊழல். நான் சொல்லுவது உண்டு, நீங்கள் மோடி என்ன பேசுவார்னா, உலகத்திலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாஜகன்வார். அது உண்மையோ போய் நமக்கு தெரியாது. ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய உலகமாக ஊழல் கட்சி பாஜகன்னு சொல்லலாம். அந்த ஊழல் திளைக்கக்கூடிய இவங்க இது மூடி மறைப்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து நிர்மலா சீதாராமன் 10 வருஷமாக பாஜக ஆட்சியில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? அது மோடி பேசுகிறது, அமித்ஷா பேசுகிறது பேசிட்டு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பிரதமர் வந்து ராஜஸ்தானில் பேசுகிறப்ப ஊழலை வேறறுக்க பாடுபடும் நான் ஒரு பக்கம், ஊழலை பாதுகாக்க பேசி வரும் மற்றவர்கள் மறுபுறம் சொல்கிறாரு. அது மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு. நான் என்ன சொல்கிறேன், இவங்க உருவாக்கி அந்த தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது மட்டுமல்ல, அது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. அது ஊழல் வழிவகுக்கும். முதலாளிகள் முதல்ல நிதி கொடுத்துட்டு அப்புறம் சலுகை வாங்குவாங்க, அல்லது சலுகை வாங்கிட்டு நிதி கொடுப்பாங்க. இதுதான் குட் புரோக்கோன்னு சொல்லி தீர்ப்பில் இருக்குது. ஆகவே உச்சநீதிமன்றமே ஊழலை ஒழிக்கக்கூடிய திட்டம் என்று தீர்ப்பளித்த பிறகு இவங்க ஊழல், மற்றவங்க தான் ஊழல்னு சொல்கிறதுக்கு பாருங்கள், அது ஒரு ஏமாத்துக்காக சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப ஒரு பொய் சொன்னால் அது வந்து உண்மையாடு நினைக்கிறாங்க. உதாரணமாக மணி லாண்டரிங்னா என்ன? கருப்பு வெள்ளையாக்குறது தானே. இந்த தேர்தல் பத்திரத்தில் கருப்பு வெள்ளையாக்கி இருக்கிறாங்க. நடைமுறையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது டெல்லி மாநில முதலமைச்சர் கைது செய்யப்பட்டு சிறையில் வைத்தபோது அவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தபோது அவர் அழகாக சொன்னார், நான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன், எத்தனை நாள் வேணும் உள்ளே வச்சுருங்க, என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், எங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு நிரூபணமாகலை, மணி ட்ரையல் இருந்தாக நீங்கள் சொல்லலை, ஆனால் இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஒருவர் வழக்கு அவர் கைது செய்யப்பட்டவர் சரத்சந்திர ரெட்டி கைது செய்த பிறகு 5 கோடி கொடுத்தாரு, ஜாமீனில் வந்த பிறகு 60 கோடி கொடுத்தாரு. அது ஊழல் அங்கே வந்து மணி லாண்டரிங் நடந்திருக்கு, ஏன் நடவடிக்கை எடுக்குன்னு கேட்டார். ஆகவே ஒட்டுமொத்தமாக உலகளவில் மிகப்பெரிய ஊழல் செய்ய இந்த கட்சி வந்து இப்படி வந்து ஒரு தவறான பிரச்சாரத்தை பண்ணால், ஏதோ நாங்கள் ஊழல் பண்ணல, மற்ற ஊழல் பண்ணாங்கன்னு திரும்ப திரும்ப போய் சொன்ன உண்மையாடுறதுக்கு ஒரு தவறான பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லா பொதுக்கூட்டங்கள்லையும் இந்தியா கூட்டணி ஊழல் கூட்டணின்னு சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்வதன் மூலம் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட முடியும்னு அவர் நம்புறாருன்னு பார்க்கலாமா? அதாவது என்னுடைய கருத்து, மக்களுக்கு தேர்தல் பத்திரம் அது உலகமாக ஊழல் அந்த பிரச்சனை பொறுத்தவரையில் அதனுடைய பல்வேறு பரிமாணங்களை அவர் புரிந்து கொண்டதாக நான் கருதலை. ஆனால் பாஜக உருவாக்கிய ஒரு திட்டம் உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு, அது மிகப்பெரிய ஊழல் திட்டம், ஊழலுக்கு வழிவகுக்கும், அந்த திட்டத்தின் மூலம் அதிகமான நிதியை பெற்றவர்கள் பாஜக என்ற அந்த பிரச்சனை மக்கள் மத்தியில் போயிருக்கு. கண்டிப்பாக பாஜக வந்து வித்தியாசமான கட்சி, மிகப்பெரிய ஊழல் மலிந்த கட்சி என்றது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குன்னு நான் கருதுகிறேன். பொதுவாக இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை வந்து இந்த மாதிரி பணம் ஏமாத்துனாங்க இப்படிங்கிற மாதிரி விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருந்தாலும் இப்போ இவங்க தண்டனை பெறாமல் இருப்பது இன்னும் அது தொடர்பாக எதுவும் இல்லை. நாங்கள் விசாரணை கேட்டிருக்கீங்க நீங்களாம், இப்போ தண்டனை இன்னும் அவங்க பெறாமல் இருப்பதுங்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு பார்த்துருக்கீங்க. அதாவது நீங்கள் ஒரு நல்ல கேள்வி இது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமில்லை, மற்ற பல கட்சிகளும் உதாரணமாக இந்த திட்டம் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றது. அது இயல்பானது. காரணம் என்னென்னா, இந்த திட்டத்தை அது உருவாக்கப்படக்கூடிய காலத்திலேயே மார்க்சிஸ்ட் கட்சி எதிர்த்தது. அந்த திட்டத்தின் மூலம் நிதி பெறுவதற்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வங்கி கணக்கை துவக்கலை. எல்லாவற்றுக்கும் மேலாக அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்தோம். அந்த திட்டத்தை ஒரு பைசா கூட வாங்கலை. ஆக நாங்கள் அந்த தீர்ப்பை வரவேற்றோம். காங்கிரஸ் கட்சி வரவேற்றது, திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்றது. ஆனால் இந்த தேர்தலுக்குள்ளாக ஒட்டுமொத்தமாக இதில் ஊழல் நடந்திருக்கு சம்பந்தமாக விசாரணை நடத்தி உடனடியாக முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நினைக்கிறேன். ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சியும் மற்றவர்களும் என்ன டிமாண்ட் வச்சுருக்கோம்னு சொன்னால், தேர்தலுக்கு பிறகு இதனுடைய ஒட்டுமொத்தமாக எப்படி இந்த திட்டம் எப்படி ஊழலுக்கு வழிவகுத்தது, எப்படி கருப்பு வெள்ளையாச்சு, எப்படி வரி ஏற்றிருக்கிறாங்க என்பது குறித்து உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் ஒரு விசாரணை என்பது நடத்தப்படணும். அப்போ விசாரணை நடத்துகிற போது அந்த கருப்பை வெள்ளையாக்கினவங்களும் அந்த கருப்பை வெள்ளையாக்க மூலம் நிதி பெற்ற பாஜக அவங்களும் வந்து தண்டிக்கப்படணும். உதாரணமாக நீங்கள் வந்து திமுக காங்கிரஸ் அதில் வந்து நிதி அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் அவங்க அமலாக்கத்துறையையோ வருமான வரித்துறையையோ அல்லது வந்து சிபிஐயோ இந்த 3 அமைப்புகளை வந்து திமுக காங்கிரஸ் பயன்படுத்தியா சொல்ல முடியாது. அது அந்த இடத்துல அவங்க இல்லை, பாஜக தான் பயன்படுத்தி. ஆகவே ஒட்டுமொத்தமாக இதனுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம்ன்றதால வந்து தேர்தலுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் விசாரணை நடத்துவது என்பது தான் தேவையானது. இன்னொன்று, பிரச்சார களங்களில் பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்தின் மீதும் ஒரு விமர்சனம் என்பது வைக்கப்படுது. பல மேடைகளில் பிரதமர் மோடி அவர்கள் இவங்க இந்து மதத்திற்கு எதிரானவர்கள், இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துக்கல. அப்போ பிரதமர் பேசுகிறதுல மற்றவங்க பேசுகிறதுல ஒரு மதத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் மீது குற்றச்சாட்டு சொல்லுகிற போது தேர்தல் பிரச்சாரத்தில் மதத்தை பயன்படுத்தக்கூடாது என்பது அந்த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சரத்து. ஆனால் அது வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணையமே குறிப்பாக தேர்தல் தேதிகள் சம்பந்தப்பட்ட அட்டவணையை வெளியிட்டதும் இப்போ வந்து மதத்தை வந்து தவறாக பயன்படுத்தும் போது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் முழுக்க தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறது, எதிர்க்கட்சிக்கு எதிராக இருக்கிறது என்பது தான் இருக்கக்கூடிய. நேற்றைய தினம் ஜம்மு காஷ்மீரில் பேசும்போது பிரதமர் மோடி அவர்கள் வந்து அசைவம் சாப்பிடுவது, அதாவது குறிப்பிட்ட ஒரு மாதத்தை குறிப்பிட்டு இந்த தினங்களில் அசைவம் சாப்பிடுவது என்பது பெரும்பான்மை மக்களை மனதை புண்படுத்துகிறது, இது வந்து ஒரு முகலாய பார்வையை காட்டுது அப்படின்னு விமர்சனம் வைத்திருக்கிறார். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இது வேலையின்மை பிரச்சனைகள் இருக்குது, விலைவாசி உயர்வு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது ரியல் இஷ்யூஸை கையில் எடுக்க தயங்கிட்டு திசை திருப்பல் முயற்சியில் ஈடுபடுறாருன்னு உங்களுக்கு எதுவும் தோணுதா? கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக பாஜக கடைப்பிடித்த, மத்திய அரசு கடைப்பிடித்த பொருளாதார கொள்கை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருமளவுக்கு பாதிச்சிருக்கு. அப்போ மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய அதிருப்தியை திசை திருப்புவதற்காக நீங்கள் வந்து நவராத்திரியில் வந்து அசைவம் சாப்பிட்டாங்க அப்படி அவங்க திசை திருப்பதற்காக தான் அவங்க வந்து மோடியும் மற்றவர்களும் இந்த பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் உங்களுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அரசியல் பாதை என்பது அதாகத்தான் இருக்குது. அதனால் அதாவது அது மட்டும் சொல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பிரதமர் மோடி சொல்கிறார், நான் கீதையை, பைபிளை, குரானைத்தான் அரசியல் சட்டமாக கருதுகிறேன். அதாவது இந்திய அரசியல் சட்டம் என்பது ஒரு மதச்சார்பற்ற தன்மையே உள்ளது. மத நம்பிக்கை, மத வழிபாடு இந்திய மக்களுடைய அடிப்படை உரிமை என்று அரசியல் சட்டத்தில், அமைப்பு சட்டத்தில் இருக்கு. ஆனால் மத நம்பிக்கையும் மத வழிபாடும் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அடிப்படை உரிமைகளை ஒழிய மதங்களே அரசியல் சட்டமாகி விடாது. அவங்க மோடி பாஜக தலைவர்கள் வந்து இப்படி மத உணர்வை சொல்வதன் மூலம் வந்து மக்களுடைய உணர்வை திசை திருப்பலான்னு கருதுறாங்க. ஆனால் வந்து அப்படி அவங்க நினைக்கிற மாதிரி நடக்காது. மக்கள் மத்தியில் 10 ஆண்டு காலமாக இந்த அரசு எங்களை வஞ்சித்து விட்டது என்ற உணர்வு மேலோங்கி இருக்கு. பாஜக பிரச்சாரத்தை மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு நான் கருதுறேன். மிக்க நன்றி உங்களுடைய நேரங்களுக்கு. ஜென்ரா மீடியா நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.